நேசித்தவர்கள் கைவிடலாம், அன்பு செலுத்தினவர்கள் கைவிடலாம், நீங்கள் உங்கள் கையிலிருந்து நன்மை பெற்றவர்கள் உங்களுக்கு எதிராக திரும்பலாம். ஆனால் அந்த பாரத்தை யோபுவை போல ஏற்றெடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, யோபுவை குறித்து பைபிள் சொல்கிறது, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க நிலைமைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரு. ஆனா சும்மா கொடுக்க மாட்டாரு. பொன் ஒரு தட்டான் கையில கொடுக்க சொல்ல அது தீயில வைத்து ஊதி நெருப்பூட்ட சொல்ல அது கரிஞ்சு போயிடும். ஆனா கொஞ்ச நேரம் கழிஞ்ச உடனே அவன் அதெல்லாம் ஒட்டுட்டு ஒரு சின்ன தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு கெமிக்கல் முக்க சொல்ல அது பொன் சுத்த பொன்னாக மாற்றப்படுகிறது போல, எங்கெல்லாம் நெருக்கப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் துன்பப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் கண்ணீர் வடிக்கப்படுகிறீர்களோ, உங்க பாரத்தை கடற்கரை மணலை போல இருந்தாலும் அதை மாற்றி உங்களை சுத்த வெள்ளியாக ஆண்டவர் மாற்றி உங்களை கனப்படுத்துவார்.